உங்களோட வச்சிருந்த இறுதி கட்டத்தில் நாங்கள் உங்களை நேரடியாக சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் சந்திக்க முடியாமல் இன்றைக்கு இணையத்தினூடாக சந்தித்திருக்கிறோம். ஆகவே எங்களை இந்த இக்கட்டான இதிலையும் நாங்கள் உங்களுக்கு மேக்சிமம் நாங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் கிளாஸ் எடுக்கிறதா இருந்தா என்ன, எங்களை ஆசிரியர்கள் அம்மாவிற்கிழமை இந்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சூடாக நிறைய வகுப்புகளை நாங்கள் நிறைய டைம்களை நாங்கள் நிறைய வழிமுறைகள் எடுத்துக்கிறோம். அதில் தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற விதத்தில் டிவி நிகழ்ச்சிகளூடாக நாங்கள் நிறைய பகுதிகளை உங்களுக்கு மிஷன் செய்யக்கூடிய இருக்கிறது. எங்களால் இயலுமான இந்த இக்கட்டான கோவிட் டைமில் கூட நாங்கள் மேக்சிமம் உங்களுக்கு நிறைய வழியில நாங்கள் கற்பிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஒரு துரதிருஷ்டவசம் நேரம் உங்களை சந்திக்க முடியவில்லை. இன்றைய தினம் நாங்கள் நேர கடைசி வகுப்புல உண்மையாக சந்திச்சு எல்லாரும் ஃப்ரீயாக செய்கிற டைம் எங்களை உண்மையாக உத்தியோக நாங்கள் இன்றைக்கு நிறைவு செய்யக்கூடிய நாங்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் வந்து இருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு நிறைய விடயங்கள் மேக்ஸில் எப்படி நான் கணித ரீதியாக வச்சுருப்பேன் பேப்பருக்கு எப்படி இந்தியா துணிகளை பெறலாம் எவ்வாறு விடையளிக்கணும் இதில் வந்து டென்ஷன் பண்ணுறதுலேயே ஒன்றும் இல்லை. நாங்கள் கூடிய அளவுக்கு இயலுமானவரை புள்ளியலை இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு கேள்வியை கூட உலக செய்யாமல் இல்லாதீங்களோ நீங்கள் செய்யாத புள்ளியல் கூட இல்லாமல் போயிடும். திருத்துறவர்கள் ஏதோ ஒன்று எழுதியிருந்தால் கட்டாயம் உங்களோட சைட்டில் தான் திருப்பினோம். ஆகவே புள்ளியல் வழங்கப்படும். ஆகவே கட்டாயம் ஒரு பகுதியை நீங்கள் பிளாங்கா விடாமல் எந்தெந்த பகுதியில நாம சொல்லி இருக்கிறோம் முக்கியமான பகுதிகள் வரும்னு சொல்லியிருக்கிறோம் அந்த பகுதியில நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்தினா நீங்கள் கூடிய புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். கடைசி இறுதி சொன்னார்களையும் நாங்கள் உங்களுக்கு மிக முக்கியமாக இன்னும் நுண்ணிய விடயங்கள் தொடர்பாக எக்ஸாம்பிள் எப்படி பேப்பர் வரும் என்பது தொடர்பாக கலந்துரையாடுவோம். அதிலேயும் நீங்கள் இணைந்து கொள்ளணும். மற்றது நீங்கள் எங்களோட தொடர்ச்சியாக உங்களோட பட்சியில் இருக்கிற உங்களோட தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் இந்த நோபல் அகாடமியில இவ்வளவு ஸ்டாஃபும் உங்களுக்காண்டி செய்கிற சேவைக்கு அவைகளையும் நீங்கள் இதில் இணைச்சு கொண்டீங்கள் என்று சொன்னால் அவைகளும் கூட பயன்படக்கூடியது. நாங்கள் எல்லா வழியிலையும் மேக்சிமம் தொழில்நுட்ப ரீதியாக எல்லா வழியிலையும் ஒன்றிணைந்து மிகவும் நல்ல ஒரு இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், சேவை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வெளி மாவட்டத்தில் இருக்கிற எங்கே இருக்கிறவே என்றாலும் உங்களை அவையை எங்களோட இணைத்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆகவே அவ்வாறு நாங்கள் செயல்படக்கூடியதாக இருக்கோம். அவை நீங்கள் செமினாரில் நாங்கள் திரும்பவும் பல விடயங்கள் சொல்லுவோம், அதிலேயும் நீங்கள் இணைந்து கொண்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்கள் எல்லோரும் செமினார்கள் கலந்து கொள்ள முடியாமல் போகலாம், ஆனால் கூடுதலாக கலந்து கொள்ள பாருங்க. எல்லோரும் மிகச்சிறந்த A+ CPA பெறணும், 9A பெறணும் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இனிமையான வணக்கம். 1000 வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமான்னு சொல்லி நீங்கள் கொரோனாவால் ஓய்ந்து கிடந்த போது மாமணிகளாக இந்த ஆசிரியர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களால் முடிந்தளவு இணையத்தினூடாக அதாவது நேரடியாக கற்றல் கற்பித்தல் என்பதை தாண்டி தற்கால சமகாலத்தினுடைய பிரச்சனை எதிர்நோக்குகின்ற வகையில் உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்தளவு கற்பித்தல் செயற்பாட்டை நடத்தி இருக்கின்றோம். குறுகிய கால இடைவெளியில் எங்களால் முடிந்த பகுதிகளை உங்களுக்கு மீண்டு தந்திருக்கின்றோம். இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றிகள். அத்துடன் எங்களுக்கு இதில் விடுபட்ட பகுதிகள் சில இருக்கின்றது, சில நுட்பங்கள் இருக்கின்றது நாங்கள் சொல்லித் தருவதற்கு. எங்களுக்கு குறுகிய காலம் என்றபடினா எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் வந்து வழங்க முடியாமல் இருந்தது. அப்படியான சிக்கல்கள் அப்படியான சில நுட்பங்களை வந்து உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் அந்த உங்களை இணைத்துக் கொண்டு வழங்குவதற்காகத்தான் இறுதி கருத்தரங்குகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா பாடத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் 2-3 பிரிவுகள் போடப்பட்டிருக்கிறது. வேறு வேறு பாடங்கள்ல வந்து பிரச்சனைகள் வராமல் நீங்கள் அனைவரும் எங்களோடு இறுதி கருத்தரங்களை இணைந்து கொண்டு நல்ல பெறுபேறுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாளை நீங்கள் வளம் மிக்கவர்களாக சிறந்த பெறுபேறுகளை பெறுவதுதான் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரே ஒரு மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, இந்த சொல்லப்போனால் பஞ்சபாண்டவர் கூட்டணி நாங்கள் 4 நிற்கின்றோம். 5வது இணையத்தினூடாக இணைந்திருக்கிறார் மனோகரன் சார். இந்த பஞ்சபாண்டவர் கூட்டணி இன்னும் ஒரு பல தசாப்தங்கள் சொல்ல முடியாது, சில தசாப்தங்களாக நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து முன்னகர்த்தி செல்வோம். ஆகவே எங்களோடு உங்களுடைய எதிர்கால சந்ததியையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தரம் 5 புலமை பரீட்சைக்கு பிறகு டிபார்ட்மெண்ட் நடத்துற ஒரு எக்ஸாம் சந்திக்க போகிறேன். இந்த எக்ஸாம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்று மாணவருக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கான பரீட்சை ஆயத்தங்கள் குறைவாக இருந்திருக்கும். நீங்கள் எழுத போற டேர்ம் எக்ஸாம் 3 டேர்ம் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஆனா இப்ப எழுத போறது 3rd டேர்ம் எக்ஸாம். அது மட்டுமே இந்த வருடத்தில் நடந்த எக்ஸாமா இருக்கு. கிரேட் 11 மாணவர்கள் அச்சப்பட தேவையில்லை. இயன்ற அளவு ஆசிரியர்கள் அனைவரும் உங்களுக்கு தயார்படுத்தியிருந்தார்கள். வணிகக்கல்வி பாடத்தை பொறுத்த வரையில கணக்கீட்டு பகுதிகள் மிக சிக்கலான பகுதிகளாக இருந்திருக்குது.
உங்களோட chatting பார்வைகள் நிறைய கேள்விகள் போட்டிருந்தீங்க. அநேகமாக வடுக்கள் போன்ற பகுதிகள் இன்னும் சிக்கலாகவே இருக்கிறது. சில பேர் கிரையாட்டங்களை கேட்டிருந்தீங்க. ஆஃப் அன் இதனால் செய்யக்கூடிய மேக்சிமம் செய்திருந்தார். இனி இது சார்ந்த மேலதிகமான பூரணமான எதிர்பார்ப்பை வினாக்களோட அனைத்து ஆசிரியர்களும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். 17ஆம் தேதி முதல் எங்களை செமினார்ஸ் எல்லாமே ஆரம்பமாக போகுது. அதில் இணையும் போது எதிர்பார்க்கை வினாக்களை வழங்குவதில் நோபல் அகாடமி ஆசிரியர்கள் நன்மை படைத்தவர்கள் மாணவர்கள் ஏற்கனவே தெரியும். ஸோ எதிர்பார்க்கை வினாக்களுடனும் அதே பரீட்சை நுட்பங்கள், மிக முக்கியமாக பரீட்சை நுட்பங்களுடனும் நாங்கள் செமினாரில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில எவ்வளவு இன்னர்களுக்கு மத்தியில இந்த பாடங்களை நீங்கள் மிக நுணுக்கமாக கேட்டிருக்கிறீர்கள். பயிற்சி தொடர்பாக ஒரு பயன் தேவையில்லை. ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது நீங்கள் அடைமட்டத்தில் கூட தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் தகவல்கள் சரியாக வந்து சேர்ந்திருக்கின்றன. பாடங்களை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். ஏனைய மாவட்டங்கள்ல மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது தெரியும். எனவே நீங்கள் அந்த விதத்தில் நீங்கள் சிந்திக்க தேவையில்லை. உங்களால் இயலும். பரீட்சைகளுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. நீங்கள் தயார்படுத்தலாம். உங்களுடைய பாடசாலையில் நடக்கக்கூடிய முன்னோடி பரீட்சைகள்ல உங்களுடைய திறமைகளை நீங்கள் பரிசோதித்து பார்ப்பீர்கள். அதனாலதான் நாங்கள் இதுவரைக்கும் கற்று வந்து உங்களுக்கு ஒரு இடைவெளி ஒன்று தந்து உங்களை பரீட்சை எழுதுவதற்கு பின்னர் நாங்கள் மீண்டும் உங்களை கருத்தரங்களை சந்திக்கும் போது நீங்கள் எதிர்நோக்கிய இடர்பாடுகளோட இலவா கணக்கியாக முடியும். நாங்கள் அதுக்குரிய தீர்வுகளை நாங்கள் உணர்ந்து கொண்டு மாணவர்கள் நோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கருத்தரங்களாக தர முடியும். அதனால இறுதி பரீட்சைக்கு நீங்கள் மிக நேர்த்தியாக செல்லலாம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பரீட்சை உங்களுடைய திறமையை மிகவும் ஆழமாக சோதிக்கிற ஒரு கல்வியாக இருக்காது. நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கும். எனவே எல்லா பாடங்களும் நீங்கள் அழகாக கற்றிருப்பீர்கள். உடலில் வந்து எல்லா பாடத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தணும். விருப்பத்துக்குரிய பாடங்களுக்கு விருப்பம் இல்லை, அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. எல்லா பாடமும் பரவலாக பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடிய பெருமதியான ரிசல்ட்டாக இருக்கும். எனவே இதில் உங்களுக்கு முதல் மாணவர்களுக்கு நன்றி சொல்லணும், ஆர்வத்தோட கலந்து கொண்டதுக்கு. இரண்டாவது உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. மூன்றாவது உங்களுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு கற்பித்த உங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களுக்கு, பாடசாலைக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியிருக்குது. இன்று நாங்கள் உங்களுடைய பாடத்திட்டங்களை, கற்பித்தல் செயற்பாடுகளை உத்தியோகமா இன்றைக்கு நாங்கள் நிறைவு கொண்டு வரோம். இதுக்கு பிறகு நீங்கள் எங்களை சந்தித்தால் அதுக்கு மேலதிக கலந்துரையாடலாம், மேலதிக வகுப்பா இருக்கும், அல்லது அது எங்களுடைய செமினாராக இருக்கக்கூடும். எனவே மாணவர்களாக நீங்கள் இதுவரை காலம் கற்றிருப்பீர்கள், நிறைய பயன்பெற்றிருப்பீர்கள். இதே போல தொடர்ந்து சேவையாகிறதுக்காண்டி ஒரு ஆசிரியர்களாக காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த சேவையை இன்னும் சிறப்பாக அடுத்தடுத்த சந்ததிக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். உங்களை மேலே ஆசிரியர்களாக வரக்கூடியவர்கள் இருக்கிறீர்கள். எனவே ஒரு கற்ற சமுதாயம், கல்வியோட இணைந்த சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு சமுதாய எழுச்சிக்கு நாங்கள் வழிவகுக்க வேண்டும் என்று கூறி உங்களுடைய பரீட்சையை நீங்கள் மிக நேர்த்தியாக நீங்கள் செய்து அதிகளவான பொறுவர்களுடன் சந்திப்பீங்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் ஆசிரியர்களும் விருந்தாகட்டும். நன்றி பிள்ளைகள்.